காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது உணவு பற்றாக்குறை, உணவு கம்மியாக விளைஞ்சதுனால ஏற்படல. நிறைய தானியம் விளைஞ்சிருக்குது. ஆனால் 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ இங்கே இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சுன்னா, இங்கே இருக்க அரிசி எல்லாத்தையுமே, அரிசி கோதுமை எல்லாத்தையுமே அப்படியே போர் நடந்துட்டு இருந்த இடத்துக்கு அனுப்பிடுச்சு. இராணுவத்துக்காக அனுப்பிடுச்சு. அப்படி அனுப்பப்பட்ட பிறகும் இங்கே போதுமான அளவு மெருப்பு இருக்குது, அரிசியும் கோதுமையும் கையிருப்பு இருக்குது, குடோனில் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட பணம் இல்லை. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, பர்ச்சேசிங் பவர் இல்லை. அப்போ காசு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட முடியல. குடோனில் இருக்குது, எலி சாப்பிடுது, சும்மா வீணாக போகுது, பூச்சி தின்னு வீணாக போகுது, அப்படி போகுது. ஆனால் இங்கே மக்கள் பட்டினியில் அந்த எலும்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இழைச்சி, உடம்புலாம் ஒட்டி போய் தோலெல்லாம் இழைச்சி சதையே இல்லாமல் அப்படி ஒரு தோற்றத்தில் இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போவும் இருக்கும். அப்படின்னாக்க இது தவறான பொருளாதார கொள்கை, அரசாங்கத்தோட கொள்கையினால தான் அப்போது பஞ்சம் ஏற்பட்டுச்சே தவிர உணவு விளைச்சல் இல்லாமல் பஞ்சம் ஏற்படல. இப்போவும் நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் அதிகமாக விளைஞ்சிருது. அப்போ விலை கீழே குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணோம்னாக்க கடலில் கொண்டு போய் விளைஞ்சதை கொட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க டார்கெட் வைப்பாங்க, இந்த வருஷம் இவ்வளோ டன்னு தான் விளையணும் அப்படின்னு கணக்கு வைப்பாங்க. உருளைக்கிழங்குனா இவ்வளோ தான் விளையணும். கூடுதலாக விளைஞ்சிடுச்சுன்னா விலை குறைஞ்சிரும். அதனால எக்ஸஸாக இருக்கிறத கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படி விளைச்சல் அதிகமாக தான் இருக்குது, விளைச்சல் கம்மியாகவே இல்லை. ஆனால் இங்கே பசுமை புரட்சி அப்படின்னு கொண்டு வந்ததோட நோக்கம் அது ஒரு பெரிய வணிகம். 2ஆம் உலகப் போரில் நிறைய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாருமா கூடி நம்ம இதுக்குள்ளே நமக்குள்ளே சண்டை போட்டுக்க வேண்டாம், அதனால் நிறையப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகு ஏற்கனவே உற்பத்தி பண்ண அந்த அணு ஆயுதத்துக்கான ரசாயனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. உருவாக்கப்பட்டு தான் வந்தது இந்த இப்போ ரசாயன வேளாண்மை. வேளாண்மை இயற்கை வேளாண்மையா அப்படின்னு பிரித்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் பிரித்து சொல்லப்பட வேண்டிய ரசாயன வேளாண்மை. ஏன்னா 1970 வரைக்கும் எல்லாருமே பண்ணது இயற்கை வேளாண்மை தான். இப்போ ஒரு 50 வருஷம் 55 வருஷமாக தான் ரசாயன வேளாண்மையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ காலங்காலமாக இருந்தது இயற்கை வேளாண்மை தான். அப்போ ரசாயன வேளாண்மை பண்ணுறவங்க தான் நான் ரசாயன வேளாண்மை பண்ணுறேன் அப்படின்னு பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும்.